கட்லா மீன் சூப்பராக இருக்கு பாருங்க. மரம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு வாரம் ஆச்சு. எங்காவது கூட்டிகிட்டு போங்க அம்மாச்சிட்டு சொல்லிகிட்டே இருந்தா, எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. இன்னைக்கு அவளுக்காக எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பொள்ளாச்சி தாண்டி இருக்கிற ஆலியார் டேம். அந்த ஆலியார் டேமுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற அழகான ஒரு இடம், அது என்னன்னா வின்னர் ஃபால்ஸ். வின்னர் மூவில எல்லாம் வந்து பிரசாந்தும் வடிவேலும் இருக்கையில் பின்னாடி நிறைய தண்ணி இருக்கிற இடமா காட்டுவாங்க இல்லையா, நல்லா அருவி கொட்டுற மாதிரி சின்னதாக ஒரு சின்ன ஸ்டெப்பாக தண்ணி வர மாதிரியெல்லாம் காட்டுவாங்க இல்லையா. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அந்த வின்னர் மூவி எடுத்தனாலேயும் அந்த ஃபால்ஸுக்கு வந்து வின்னர் ஃபால்ஸ்னு பேர் வந்துருச்சு. அந்த இடத்துல போய் அங்கே இடங்கள் சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க. போய் பார்த்துட்டு அங்கே நம்ம சமையலை கண்டினியூ பண்ண போகிறோம். இன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு எல்லாம் சுட சுட மீன் வாங்கி வறுவல் பண்ணி அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி வரலாம். நீங்களும் எல்லாத்தையும் பாருங்கள், வாங்க எல்லாரும் போய் அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ரசியாங்கிறவங்க அருமை சமையல் எளிதாக சொல்லி தரீங்க சகோதரி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைஷாலிங்கிறவங்க நான் புது சப்ஸ்கிரைபர், ஆப்பம் சூப்பர்மா. ஃபர்ஸ்ட்டில் ஆப்பம் வறுக்கும்போது 6-7 ஆப்பம் வரைக்கும் நல்லா வரும், அப்புறம் வர்றதே இல்லை, ரப்பர் மாதிரி இருக்குமா. நீங்கள் கொடுத்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறேன், தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் வந்து அந்த ஆப்பச்சட்டி வந்து எங்கே வாங்கியிருக்கீங்க? நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பவானி சுப்பிரமணியங்கிறவங்க ரேஷன் அரிசினாலே தீண்டத்தகாததாய் ஓடுபவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி நீ ரேஷன் அரிசியில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ராதிகாங்கிறவங்க நான் செஞ்சு பார்க்கல, ஆனால் நீங்கள் சொல்லும் போதே செஞ்சு பார்த்தது மாதிரி இருந்ததுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரேஷன் அரிசியில் 2 விதமான இட்லி, இடியப்பம், ஆப்பம் எல்லாமே செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குதுமா, நாங்கள் செஞ்சு பார்த்தா சூப்பராக வந்துச்சுமா அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்பச்சட்டி எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அதை எப்படி வாங்கினா நல்லா இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர். நான் வந்து மண் இரும்பு கலந்து அரைச்ச சட்டி தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம். அது மாதிரி நீங்கள் கேட்டு வாங்குங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அது மாதிரி கடையில் நல்லா கெட்டியாக கனமான இரும்பு சட்டி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் விரைவில். குறிஞ்சி ஏகநாதன்கிறவங்க ட்ரெடிஷ்னல் தான் உங்கள் பலமே, அப்படியே போங்க பீக் ஆகிடுவீங்க, நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, இதுவே இரும்பு வடைச்சட்டியாக இருந்தால் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உண்மையில் நீங்கள் தாம்மா சமைக்க தெரிஞ்சவங்க. யூடியூப்பில் நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் முறையில் சமைக்காமல் நார்த் இந்தியன் சைனீஸ்ன்னு சொல்லி எல்லாமே கலந்து சமைக்கிறாங்கம்மா, உங்கள் சமையல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. முறுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் போட்டிருக்குறீங்க, அதில் செய்யாதீங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் எப்போவுமே அந்த காலத்துலேருந்து மண் பாத்திரம் இரும்பு பாத்திரத்தில் தான் முறுக்கு அதிரசம் எல்லாமே செய்வோம். எல்லோரும் இது யூஸ் பண்ணுறாங்களேன்னு எனக்கு ஒரு ஆசை, அதை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு சரி செஞ்சு பார்ப்போமேனு செஞ்சேன். எல்லாருடைய கமெண்ட்ஸை படிக்கும் பொழுது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, கேட்குற அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரேஷன் அரிசியில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து போட்டிருக்கோம், அது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டும் சூப்பராக வந்ததுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதை சர்ச் பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஆலியார் அணைக்கு வந்தாச்சு. பாருங்கள், அங்கே ஒரு எழுத்து தெரியுது பாருங்கள், அதுதான் ஆலியார் அணை, பெரிய டேமு. இப்போ அங்கே தான் வந்து இறங்கி நிற்கிறோம். பாருங்கள், அங்கெல்லாம் தண்ணியெல்லாம் கொட்டுது. இந்த சைடு பாருங்கள், தண்ணிக்குள்ள வந்து ஒருத்தர் நடு சென்றுக்குள்ள நின்று துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்கே ஒரு இடத்துல தண்ணி கொட்டுது, அங்கெல்லாம் யாரும் போக முடியாது, அந்த இடத்துல அது ஊற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நியூ இயர் முடிஞ்ச ஃபஸ்ட்டு சண்டே, அதனால் நல்ல கூட்டமாகவே இருக்குது, நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. கிளைமேட்டும் வந்து சூப்பராக ஜில்லுன்னு இருக்குது, வெயிலே இல்லை, நல்லா வந்து மேகமூட்டமாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக
எல்லா பக்கமும் தண்ணியும் இயற்கையும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போ தண்ணி நிறைய திறந்து விட்ருக்காங்க போல், அதனால் நிறைய தண்ணி போயிட்டே இருக்குது. அப்புறம் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆலியாருக்கு பக்கத்தில் இருக்கிற வின்னர் ஃபால்ஸ் வரும்னு தானே சொன்னோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆலியார் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டால் அந்த தண்ணி போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி போகிற அந்த தடத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டெப்பாக வந்து வரும். அந்த இடம் தான் வின்னர் ஃபால்ஸு. பாருங்கள், இப்போ அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் வின்னர் ஃபால்ஸு. இந்த இடத்துல போய் நாங்கள் அடிக்கடி வருவோம். வந்து தங்கச்சி பாப்பா எல்லோரும் சேர்ந்து சூப்பராக விளையாடுவாங்க. என்ஜாய் பண்ணலாம் தான் இன்றைக்கும் வந்தோம். பட் நிறைய தண்ணி திறந்து விட்டதுனால போலீஸ் எல்லாம் இருந்துட்டு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, வந்ததுக்கு ஃப்ரெஷ்ஷாக டேமில் பிடிச்ச மீனை வாங்கி சூப்பராக ஒரு இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். நாங்கள் வின்னர் ஃபால்ஸுக்கு போனால் அங்கே அலோவ் பண்ணலை. அதனால் இங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு தோட்டம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பச்சை பசேர்னு தென்னை மரம் சூப்பராக இருந்துச்சு. சரி, இங்கே செஞ்சுக்கலான்னு கேட்டால் செஞ்சுக்கோங்கன்னாங்க. அதனால் வந்து மீன் சூப்பராக வறுத்து சுட சுட அருமையாக செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்கப்பா, அது எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். இது வறுக்கலாம். இப்போ ஒரு லெமன் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளியோட சாறு. இந்த சாறு புழிஞ்சு விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்போட. இப்போ லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூனு மைதா மாவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஜிலேபி மீன் இதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கலக்குவோம். ஜிலேபி மீன் 2 கிலோ வாங்கியிருக்கிறோம். இப்போ இதை மசாலா போட்டுக்கலாம். நல்லா தடவிக்கலாம். சுட சுட பிடிச்சி சுட சுட வறுத்து சாப்பிட போகிறோம். சூடான மீன். சூடான மீனுன்னா ஃப்ரெஷ்ஷான மீன்.
டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு இப்போவே தோணுது. எனக்கு தோணுதா? இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா மீனில் வந்து மசாலையெல்லாம் கலக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா தான் முட்டை வந்து அந்த மசாலையை பிரிய விடாமல் பிடிச்சிக்கும். இது கட்லா. இது கட்லா மீன். ஒரு மீன் தான் இருந்தது, அதனால் இது வந்து 1.5 கிலோ இருந்துச்சு. ஒரு மீன் மட்டும் வாங்கியிருக்கிறேன். இது புரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இவ்வளோ அருமையாக சமைக்கிறீங்களே, எப்போ கற்றுக்கிட்டீங்க? நல்லா சின்ன பிள்ளையிலேருந்தே நான் தான்ட்ட சமைப்பேன். அம்மாச்சி வீட்டிலலாம் வந்து கிராமத்துலலாம் வந்து யாரும் பெரியவங்களாம் சமைக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையில தான் சமைக்க விட்டுட்டு வயலுக்கு போயிடுவாங்க. அப்போ நான் சமைச்சு பழகிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் கடை வச்சதுனால கடையில் பாதி சமைச்சு தாத்தா பாதிக்கு சொல்லி கொடுத்தாங்க. தாத்தா வந்து பெரிய மாஸ்டரு, அதனால் தாத்தா பாதி சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாமே செய்கிறேன். மச்சி, அப்படியே நான் சின்ன வயசுல இருந்து இப்போ ஸ்வீட் பேடா செஞ்சேன்னு கிளாஸில் கேட்டாங்கன்ட்டு அந்த மாதிரி சின்ன அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் சமைச்சுக்கிட்டேன். மச்சி, எனக்கும் நீங்கள் நல்லா சமைக்க சொல்லித்தாங்க. அன்றைக்கி நீங்கள் ஹெல்த்தி ஸ்வீட் பேடா சொன்னீங்களா, அதனால டேஸ்ட்டாக வந்துச்சு. உனக்கு சொல்லித்தர்றேன். எல்லாருமே உங்கள் அம்மாவுக்கு சித்திக்கு எல்லாருக்குமே நல்லா செட்டிநாட்டு சமையல் சூப்பராக எல்லாரும் கற்றுக்கணும். எல்லாரும் அம்மாச்சி மாதிரி தாத்தா மாதிரி நல்லா சமைச்சு பழகணும். சரியா? இப்போ இதுக்கும் ஒரு முட்டை போட்டுக்கலாம். முட்டை வந்து நீங்கள் மேலே போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மசாலையெல்லாம் எண்ணெய்க்கில் பிரிய விடாமல் நல்லா பிடிச்சிக்கும். பார்க்குறக்கு மீன் நல்லா இருக்குது, சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் மீன். மழை வேறு வருது பாருங்கள். மழை வந்துருச்சு. பொள்ளாச்சியிலலாம் மழை வந்துகிட்டே இருக்குது, பேஞ்சிட்டே இருக்குது எப்போவுமே. அங்கே போட்டு இதெல்லாம் பழைய காலத்து ஞாபகம். ரெண்டாவது இந்த மாதிரி அடுப்பத்தை வச்சு விட்டு சின்ன வயசுலலாம் எங்கே வேணாலும் போய் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம். அப்புறம் வந்து தட்டைப்பயிறு பிடுங்கி வயலில் காட்டில் நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிடுங்கி வேக வச்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த மாதிரி விறகடுப்பு வச்சு செய்யும் பொழுது எனக்கு அந்த பழைய ஞாபகமெல்லாம் வருது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தான் தென்னந்தோப்பு, டிராக்டரு, உழுகுறது, மிஷினு எல்லாமே இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாடுவோம். என்ன தான் சிட்டி இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கையாக தான். மைதா மாவு ஃபஸ்ட்டில் கம்மியாக தான் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னு காத்தடிச்சு மழை வந்ததுக்கு எப்படா இந்த மீன் பொரிச்சு கைக்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். தட்டோட எடுத்து தர்றேன் உங்களுக்காகவே. இப்போ சுட சுட சூடாக சாப்பிடுங்க. வேறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என் தட்டுக்கு தான் வருது. கை சுடு உண்டாயிருடா.
எடுத்துட்டு வந்திருக்காங்க. அம்மா என் தட்டை சூப்பரா இருக்குல்ல பேபி மீன். ஆமா. ஏய் பெரிய மீன் எனக்கு, சின்ன மீன் தியாவுக்கு. ஆமா. அம்மா மீன் பாப்பா மீன். ஆமா மீன் பாப்பா மீன். நம்ம ரெண்டு மீன் இங்கே பேருக்கும். அது கொண்டா போடணும். உங்களுக்கு கரண்டி கொடுங்க. செம்மையா இருக்குல்ல வாசம். இதுக்கு மாஸ்கே வேணாம் போட்டுட்டாங்க. டேஸ்ட் பண்ண பாருங்க, ஒரு ஜீவனம் இருக்குது. ஆமாம், அது அப்படியே இருந்து வளைக்குது பாவம். கொஞ்சம் போடுங்க. அது உட்காந்து அழகா ஜாலியா உட்காந்துருச்சு. ரெடி. பிரிக்கலாம் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் தியாக்கு ஆக்கட்டு கூட இருக்கு. ஆக்கட்டு பாருங்க, செம்மையா வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. எல்லாருக்கும் சாரி, உங்களை விட்டுட்டு நாங்க சாப்பிடுறோம். டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்குல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ் வந்து அப்படியே தெரியுது நமக்கு. டேம்ல ரெடிமேடா அப்படியே வாங்கினனால அந்த டேஸ்ட் செம்மையா இருக்கு. மசாலா நல்லா ஊறி இருக்கு. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போய் பார்த்து பார்த்து வாங்குற மீனுக்கும் டேம்ல கிடைக்கிற மீனுக்கும் என்ன இருந்தாலும் அப்படி நீ கொஞ்ச நேரம் பேசிட்டே இரு, நாங்க வரோம். நீ கொஞ்ச நேரம் பேசிட்டே இரு, உங்களுக்கு சொல்ல ரிவ்யூ சொல்லு. நீங்க சாப்பிட்டு சொல்றீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பாத்துக்கோங்க, நாங்க சாப்பிடுறதுலே ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. இதுல லெமன் பார்த்தவே இல்லை. இது நல்லா முருகலாக வந்திருக்கு. அதே எல்லாம் சாப்பிடணுன்னா ஆர்வம் ஃபஸ்ட்டில் எடுத்தது இது வருது. அம்மாவுக்கு புரிஞ்சுக்கு. எங்க அம்மா மீனை எங்க அம்மாக்கே விட்டுறேன் நான். பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது. நான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கிறேன், அதனால் அவங்களால பொறுக்க முடியல. ஆசை எப்படா சாப்பிடலாம், சூப்பராக இருக்கணும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். அது வரைக்கும் டைம் இல்லை. சாப்பாடு ரெடி, கிழங்கு ரெடி, ஃபிஷ் ரெடி, அதனால நாங்கள் உட்காந்து ரொம்ப சாப்பிட ஆர்வம். ஓகேவா? தக்காளி சாப்பாடு, உருளைக்கிழங்கு நான் செஞ்சுட்டு வந்தேன். அதோட மீன் சூப்பராக இருக்கும். எங்கள் மீன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. கட்லா மீன் சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க, மீன் சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. வந்து கட்லா மீன் பார்க்குறக்கே அருமையாக இருக்குது, சாப்பிடணும் போல் தோணுது. எல்லாம் அதுக்கு தான் பிள்ளையெல்லாம் வெயிட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்றலாம். நான் சாப்பிட போகிறேன். இப்போ சூடாக இருக்கு. வைக்க முடியல. ஆவி பறக்குது பாருங்க, எப்படி ஆவி பறக்குது பாருங்க. சூப்பர். இதை சொல்கிறத விட சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். அருமை. சுடுது இருந்தாலும் வாய் கேட்கல, கொண்டாங்குது. எவ்வளோ 3 மீன் எனக்கு ஒன்று. இந்தா நல்லா சூடாக இருக்கு. இந்த ஒரு தட்டப்படி பெரிய பீஸ். பெரிய மீன் அண்ணா இங்க பாருங்க, நல்லா சாப்பிடுங்க. சூப்பர், சாப்பிடுங்க.
மூக்குத்தி அப்படியே வாய்க்க போட்டு சாப்பிட்டுக்கா. முள் இருக்கும். எடுத்துடலாம். இந்த ஃபிஷ் நல்லா இருக்கு. இந்த ஃபிஷ் நல்லா இருக்கு. கறிப்புலா சூப்பராக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது. இது கறிப்பழம் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. கீழே இருந்து பாருங்க, இது பாருங்க. ஆனால் தொட்ட உடனே பால் வருது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம கறி மாதிரியே செய்யலாம். நல்லா வறுவல் சூப்பராக இருக்கும். பாருங்க மரம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அமுத்தி வைங்க, ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.